அல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிக்கலாம் ஒருவர். சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4, 6. ஆமென், ஆமென். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்துறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா வாலிப பிள்ளைகளும் வாலிப தம்பிங்களும் நம்ம எல்லாருமே பேசணும். போன வாரம் எப்படி இருந்துச்சு? ஆச்சரியமா பேசணும். இன்னும் வாரம் வாரம் இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. வாரம் இப்படித்தான் இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு எப்படி இறங்கி வந்தாரோ இதை விட டபுளா தான் அடுத்த வாரம் இறங்கி வருவார். இறங்கி வந்து வந்து என்ன செய்வார்? ஒரு பெரிய எழுப்புதல் சபையில உண்டாக போகுது. ஆமென். நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பேதுருவை போல, பவுல போல, ஸ்தேவான போல, அல்லேலூயா, யோவான போல, யாக்கோப போல, ஆமென், அந்திரேயாவை போல, மத்தேய போல, ஏசப்பா நம்மளை எடுத்து பிலிப்புவை போல ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த போகிறாரு. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆமென் இப்படிலாம் எனக்கு சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தும் பொழுது என் ஆவியிலே ஒரு கலக்கம். என்ன கலக்கம்னா, இது எப்படி ஆண்டவரே என்னால முடியும்? என் மக்களால எப்படி முடியும்? நாங்க வந்து எப்படின்னா அந்த பிள்ளைகளே சொல்லுவாங்க, சவள பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. அங்க எங்க சபை சவள பிள்ளை, சவள வாஞ்சி கிடக்குறோம். அல்லேலூயா. நாங்க எப்படி ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியும்? பெரிய பெரிய காரியங்களை சொல்றீங்க. ஆமென். உன் மூலமா அபிஷேகம் இறங்கி வரும். நீ ஜெபம் பண்ணும்போது, ஆமென், தலையில கை வைக்கும்போது மற்றவங்க மேல என்ன செய்யும்? ஆமா, அக்கினி அபிஷேகம் இறங்கி வரும். மின்சாரம் போல வல்லமை இறங்கி வரும். எல்லாரையும் உன் மூலமா அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இது எப்படி ஆண்டவரே சாத்தியம்? ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு. என்ன வசனம்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கடன் பிரச்சனையா? நீங்க என்ன செய்யுங்க? இந்த வசனத்தை சொல்லுங்க. எப்படி ஆண்டவரை கட்டி முடிக்க போறேன்? மாசம் மாசம் எப்படி வேலை சரியில்லை, வருமானம் இல்லை, செலவு மேல செலவு, நான் எப்படி சமாளிக்க போறேன்? ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆமே, நலம் போல ஒன்றும் பேச வேண்டாம். இந்த வசனத்தை மட்டும் சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால எல்லாம் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பரணி உடைய காரியம் என்னமா முடியும்? பாப்பா தங்கத்தினுடைய காரியம் என்னமா முடியும்? அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆமேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆமேன், நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த 40 நாளும் கெஞ்சி கெஞ்சி ஜெபம் பண்ணணும். எதுக்காகனா, ஏசப்பா எங்களை நம்புங்க ஆண்டவரே, எங்க மேல உங்க வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே, அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டத்துல பெரிய பெரிய ஜெபங்கள்ல தான் நடக்குமா? சின்ன சபையில நடக்காதா? ஒரு 20 பேர் 30 பேர் கூடுற இடத்துல நடக்காதா? எங்க சபையில நடக்காத ஆண்டவரே. விசேஷமான பாஸ் வந்தா தான் நடக்குமா? கூட்டம் வச்சா தான் நடக்குமா? அல்லேலூயா. வார வாரம் என்ன செய்யணும்? ஆமா, இந்த சபை எழுப்புதலா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட என்ன செஞ்சோம்? ஜெபம் பண்ணோம். நான் சொல்றேன், நம்மளால எதுவுமே முடியாது. அவர் ஆவியினால எல்லாம் கூடும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென். எப்படி என்னால முடியும்? அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியுமா? கவலைப்படாதீங்க. ஆமென். ஆவியினால எல்லாம் கூடும். இது யார் சொல்றாருன்னா, ஆமென், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு. என் ஆவியினால எல்லாம் ஆகும்னு சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. ஒண்ணும் இல்ல. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் பாவிதான் ஆண்டவரே, என்ன நிரப்புங்க. உங்கள்கிட்ட பிரியமில்லாத காரியம் எது இருந்தா சொல்லுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் விட்டுறேன் ஆண்டவரே. நீங்க தான் வேணும் ஏசப்பா.
அல்லேலூயா. நீங்க தான் வேணும் அப்படின்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்ளாதவங்களாம் ஒன்றும் கலங்க வேண்டாம். இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம். நான் ஒன்று சொல்லட்டுமா? எப்படி பாஸ் இப்படி விசுவாசமா தைரியமா சொல்றீங்கன்னு கேட்டா, ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னாடி ஆவியானவர் என்னை ஜெபம் பண்ண வச்சாரு. உங்களை ஜெபம் பண்ண வச்சாரு. அதை விட அதிகமா இந்த வாரம் ஜெபிக்க வச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதை விட 2 மடங்கு அதிகமா ஜெபிச்சிருக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம் என்ன செய்ய போறீங்க? இதை விட அதிகமா ஆவியானவர் ஜெபிக்க வைப்பார். ஜெபமே ஜெயம். ஜெபிக்க ஜெபிக்க தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம காரியமும் கர்த்தர் ஜெயமா மாற்றுவார். முழங்கால முடக்கு ஜெயமோ கர்த்தரால வரும். நான் தோற்று போய் விடணும், என் குடும்பம் தெருவுக்கு வந்துருமோ, நாங்க வெக்கப்பட்டு போயிருவோமோ, கர்த்தர் அந்த அளவுக்கு விட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். என் ஆவியினால எல்லாம் ஆகும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு பதில் கொடுப்பாரு. உனக்கு அற்புதம் செய்வாரு. சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த ஆவியானவர் நம்மை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இப்ப எழுப்புதல் எனக்குள்ள உண்டாயிருக்குன்னா, நான் ஒரு ஆளு மட்டும் என்னால என்ன செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆதரவா, எனக்கு தோள் கொடுத்து என்ன செய்யணும், என் குடும்பம் என்னை என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யணும். சிஸ்டரு, ஆமா, என்னுடைய பிள்ளைங்க எனக்கு ஆதரவா இருக்கணும். நான் சொல்லும் பொழுது, ஆவியானவர் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், கேட்கணும். நாங்க எங்க குடும்பம் ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது. நான் துக்கப்படுத்திடக்கூடாது. என் மனைவி துக்கப்படுத்திடக்கூடாது. என் பிள்ளைங்க துக்கப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, பாஸ்டர், சிஸ்டர், பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, நல்ல ஆவியினால என்ன செய்யுங்க, நிரப்புங்க. வல்லமையினால நிரப்புங்க. அவங்கள நிரப்புனா தான் நாங்க நிரம்ப முடியும். அவங்கள காத்து கொள்ளுங்க. எந்த பிசாசு வந்து போராடக்கூடாது. எந்த சத்துரு வந்து என்ன செய்யக்கூடாது, போராடிடக்கூடாது. பாருங்க, மோசே நல்லா 40 நாள் என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணிட்டு என்ன செஞ்சாரு, மலையிலேருந்து கீழே வர்றாரு. கீழே வந்து பார்த்தா என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, எல்லாரும் ஆமேன் கன்றுக்குட்டி, பொன் கன்றுக்குட்டி செஞ்சு நல்லா ஆடி பாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னு மோசே சந்தோஷமா கற்பலகையில ஆண்டவர் கட்டளை எழுதி கொடுத்துருக்கிறாருன்னு காட்டுறதுக்காக ஆசையா வர்றாரு. இங்க வந்து பார்த்தா என்ன செய்யறாங்க, ஆமேன். அந்த சர்ச்சில் சொல்லிட்டேன். ஆமேன். ஆவியானவரை துக்கப்படுத்திடாத. துக்கப்படுத்திட்டா பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:19 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5 போதும். அல்லேலூயா. ஆவியை என்ன செஞ்சிடாத, அவித்து போட்டுறாத. அல்லேலூயா. ஆவியை அவித்து போட்டுறாத. சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ் வைக்க கூடாது, கண்டிஷனா சொல்லியாச்சு. அதான் நம்ம குரூப்ல எல்லாம் போட்டு அடிச்சிருந்தோம். நானும் சிஸ்டரும் கலந்துரையாடல். அல்லேலூயா. நாங்க 2 பேரும் கலந்து பேசி சிஸ்டர் வந்து கேட்கறாங்க, என்னங்க நம்ம சபையா ரொம்ப தேறிட்டாங்க, முன்னேறிட்டாங்க. என்னம்மா சொல்ற? எல்லாம் சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீயா நானான்னு ரெடியா இருக்காங்க. அப்படியா? சும்மா நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்கம்மா. ஆமே, நம்மளை டெஸ்ட் எப்படி பாஸ் முடிச்சிருக்கிறாரா, தூங்குறாரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆமே, சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கொஞ்சம் கலந்துரையாடல் பண்ணணும். கடைசிக்கு கலந்துரையாடல் உடஞ்சு போயிருச்சு இடையில. ஆமேன், சரியில்லாம போயிடுச்சு. அதை விட்டுட்டு சரி நேரடியா என்ன செய்வோம், சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, ஆமா ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டோம். ஒரு பாருங்க, ஒரு சினிமால மியூசிக் பண்ணுகிற ஒரு மியூசிக் டைரக்டர் சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். அவர் என்ன சாட்சி சொல்றாருன்னா, பாட்டு எல்லாம் ஆமென், இந்த பாட்டு எல்லாம் என்ன செய்யுது, ஒரு ஆமென்
ஆவி வந்து என்ன செய்தான் கொடுக்குதான். 5 நிமிஷத்தை எழுதி அதோ அந்த பாட்டுலாம் என் காதுல கேட்குமா, உடனே அதை அப்படியே எழுதி என்ன செஞ்சிருவாங்களா, கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த சினிமா பாட்டை நம்ம என்ன செய்யறோம், செல்போன்ல வைக்கணும், ஸ்டேட்டஸா வைக்கணும். ஆமென். ரொம்ப துக்கமா இதை இப்படிதான் ஆவியானவர் துக்கப்பட்டுருவார். விளையாட்டா இருக்க ஒரு ரட்சிப்பு விளையாட்டா இல்ல. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்து விளையாட என்ன செஞ்சாங்க, ஆமா ஆடி பாட என்ன இருந்தாங்க. மோசே என்ன செஞ்சிட்டாரு, துக்கப்பட்டார். அவருக்குள்ள ஆவி என்ன செஞ்சிருச்சு, அவிஞ்சு போயிருச்சு. உடனே கற்பலையை என்ன செஞ்சிட்டாரு, உடைச்சு போட்டார். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், எங்களை கோவப்படுத்திடாதீங்க. அல்லேலூயா. எங்களை நீங்க கவனமா பார்த்து, குழந்தை மாதிரி நாங்க கவனமா நீங்க பார்த்துக்கணும். ஏதாவது ஆமா சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்யும், முரண்டு பிடிச்சு அப்புறம் நாங்க அழுக ஆரம்பிச்சிருவோம். அடம் பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிருவோம். எங்க அழுகையை நிறுத்தவே முடியாது உங்களால. அல்லேலூயா. கவனமா இருங்க. ஆமென். எப்பயும் அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியில நம்ம சபையை நம்பி ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்திருக்கிறாருன்னா எப்பயும் போல இருக்கக்கூடாது. ஆமென். அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம வாழ்க்கை மாறணும். அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம பார்வை மாறணும். அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம நட உடலாம் மாறிடணும். ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. ஆமென். உலக பிரகாரமா இருக்கிற மனிதர்களை பாருங்க. பாகால், ஆமென், தீர்க்கதரிசியில பாருங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆவி இருந்தா அதை எவ்வளவு கனம் பண்ணுவாங்க. ஆமென். அதை எவ்வளவு கட்டி காப்பாங்க. ஒரு அப்படியாப்பட்ட ஆவியவே கட்டி காக்குறாங்கன்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்திருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை ரொம்ப அதான். ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதை விட அதை காத்து கொள்றது ரொம்ப கஷ்டம். ஆமென். இந்த அபிஷேகத்தை நம்ம காத்து கொள்ளணும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. பொறுக்க மேல கண்ணு போகக்கூடாது. ஃபாதர் பாடி இருக்கிறார், பொறுக்க மேல கண்ணு போகக்கூடாது, ஆட்க மேல கண்ணு போகக்கூடாது. அம்போவும் அபிஷேகம் அம்போவா ஆயிரும். பெருமை என்ற வலையில் விழாத, அது வறுமையை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. பெருமை பற்றக்கூடாது எதை குறிச்சோம். ஆமென். பணத்துல மயங்கி விடாத, பாதாளம் கொண்டு போய் விடும். காத்துக்கொள்ளு. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ளு. அல்லேலூயா. ஆமென். வட்டிக்கு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அது பாவம். ஆண்டவருக்கு போன வாரம் சொன்னார், யாரோ வட்டிக்கு கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. பணத்தை என்ன செய்றீங்க, வட்டிக்கு அப்படி வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடாது. அது சாபம். கடன் ஆமென் வாங்கினவங்க சந்தோஷமா வாங்குவாங்க. கெட்டும் போது என்ன செய்வாங்க, எப்படி வஞ்சிக்கிட்டே கட்டுவாங்க. பாலா போன பாவி, சண்டால பாவி வந்து என்ன செய்ய, நான் வட்டியை வாங்கிட்டு போறான். வட்டியை வாங்கி வாங்கி அவன் என்ன செய்ய போறான், என்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லுவீங்க, நல்லாவே கொடுக்க மாட்டாங்க, சபிச்சு சபிச்சு கொடுப்பாங்க. அந்த சாப பணத்தை வீட்டுல வாங்கி வச்சா அது நல்லா இருக்குமா, சாபமாயிரும். யாரும் நம்ம சபையில அப்படி வட்டிக்கு கொடுத்து வாங்குறத ஆண்டவர் சொன்னார், நிறுத்து. வட்டிக்கு கொடுத்து வாங்காத, ஆண்டவர் துக்கப்பட்டுருவார். சோத்திரம். அல்லேலூயா. வட்டிக்கு கொடுத்து வாங்காத, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு திக்கட்ட பிள்ளைகளுக்கு வட்டிக்கு கொடுத்து வாங்காத, அது சாப காசு. யாருடைய அம்மா அப்பானாலும் வட்டிக்கு கொடுத்து வாங்குறவங்களா இருந்தா நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். போதுமா, சம்பாதிச்ச பணம் போதும், நமக்கு ஆண்டவர் கொடுத்த சொத்து போதும், வட்டிக்கு கொடுக்காதேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு சாபம், வட்டிக்கு கொடுத்து வாங்குறது. அல்லேலூயா. ஆவியானவர் துக்கப்படுது. அதுக்கப்புறம் கண்மை போடாத, அபிஷேகம் பெற்ற உடனே என்ன செய்யாத, கண்மை போடாத. முன்னாடி எல்லாம் மேலதான் கருப்பா அழுப்பாங்க, இப்ப கீழையும் கருப்பா அழுத்த. அல்லேலூயா. கீழே ஏன் கருப்பா இழுக்கிறாங்கன்னு தெரியல. மேல கருப்பா இருந்து அந்த முடியா கருப்பா தெரியும்னு வச்சுக்கோங்க, கீழையும் கரேர்னு இழுத்துடுறாங்க. பார்த்தா பயமா இருக்கு.
அவதார் மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அப்படி செய்யாத. ஆமென். அபிஷேகம் பெற்றவன் சரீரத்தை ஆண்டவர் நான் சொல்றேன் பாருங்க. கண்மை போடுறது ஆண்டவர் சித்தம்னா, பிறக்கும் போதே கீழே ஒரு கருப்பு கோடை இழுத்து விட்டுருப்பார். 2 கண்டையும் கீழையும் மேலையும் கருப்பு கோடாவே இழுத்து விட்டுருப்பார். அவரே மச்சம் குத்தி விட்டுருப்பாரு. அல்லேலூயா. அது என்னப்பா டாட்டா? ஆ, அவரே டாட் போட்டு விட்டுருப்பார். அல்லேலூயா. ஆமென். கண்மை போடாத. வித்தியாசமா ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்காத. நார்மலாவே நீ இரு. அதுதான் உனக்கு அழகு. அல்லேலூயா சொல்லுங்க. வித்தியாசமா ஸ்டைல் நார்மலா தலை சீவி, நார்மலா ட்ரெஸ் பண்ணி இருந்தாலே போதும். பார்க்கும்போது என்ன செய்யும்? ஏசப்பா பிள்ளைங்க மாரி இருக்கும். அல்லேலூயா. வித்தியாசமா நினைக்க வித்தியாசமா இருக்குன்னு நினைக்காத. அப்படிலாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? ஆமா. அடக்க ஒடுக்கமா இருக்க வைக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. வாசிப்போமா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். வாசிக்கலாம். யோவான் 14:17 என்ன சொல்லும் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? ஆ, உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவைகளை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த பரிசுத்த ஆவிக்கு என்ன பேரு சொல்லுங்க? சத்திய ஆவி. இது உலகம் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் நமக்குள்ள இருந்தா இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இவருக்கு பேரு சத்திய ஆவியானவர். இவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாரு, வீட்டுல சினிமா படம் ஓடக்கூடாது. சினிமா பாட்டு சத்தம் கேட்கக்கூடாது. அபிஷேகம் ஆவின் எல்லாரும் மேலேயும் ஆவியானவர் வந்து இறங்கியிருக்கிறார். யாராவது சினிமா படம் பார்த்தா, நாடகம் பார்த்தா தைரியமா சொல்லுங்க. வேண்டாம், பார்க்காதீங்க. ஆண்டவர் இறங்கிட்டாரு நம்ம வீட்டுல. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சினிமா படம் பார்க்கணும் போல இருக்கு. அது ஒரு ஆவிதான். அல்லேலூயா. அது ஒரு ஆவிதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, பரிசுத்த ஆவிய அவித்து போற்றாதீங்க. இவர் சத்திய ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? டி.சி. தினகரன் அபிஷேகம் பெறதுக்காக 14 வருஷத்துக்கு மேல காத்திருந்தார். ஆமென். அழுது போராடி 14 வருஷமா கிடைக்கல. அதே போல சிஸ்டர் உங்க அப்பாவுங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் அபிஷேகம் கிடைக்கலைங்க. அல்லேலூயா. அபிஷேகத்துக்காக போராடினாராம். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல. கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. பெரிய பாவி இவளுக்கு நம்ம. கேட்ட உடனே அபிஷேகம். அல்லேலூயா. அப்படி சொல்ல வரல. ஏசப்பா நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கேட்ட உடனே அபிஷேகம். ஒருவேளை கேட்ட உடனே கிடைச்சதுனால இதை கேவலமா நம்ம நினைக்க கூடாது. அற்பமா நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதே 16 வாசிங்க. சத்திய ஆவியாகிய நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தவர். இந்த ஆவியானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேற்றவாளன். சத்திய ஆவியானவர் பார்த்து இந்த ஆமென் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்ம மேல வந்தாருன்னா, இந்த வசனத்துல சொல்லியிருக்கு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுக்கு அவர் என்ன செய்வாரு? வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு என்ன செய்வாரு? அனுப்புவாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்ம மேல இறங்கி இருக்கிறாருன்னா, நமக்காக இயேசு பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணி ஆமென் இந்த ஆவியை என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இது ஜெபம் பண்ணி வந்த அபிஷேகம். இயேசுவின் ஜெபத்தினால வந்த அபிஷேகம். அல்லேலூயா. இதை நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது? அசட்டை பண்ணிடக்கூடாது. இந்த ஆவியை அவிச்சு போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நான் சொன்னேன்,
இது ஆவியானவர் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார், என் பிள்ளைங்கிட்ட சொல்லுப்பா. ஆமென். எப்ப ஜெபம் பண்ண சொல்றாரோ, எவ்வளவு வேலை இருந்தாலும் கொஞ்சம் போட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வாசிக்க சொல்லும்போது பைபிள் வாசிங்க. நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிக்க சொல்லும்போது ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. எந்த நேரமா இருந்தாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எப்பயும் போல இருக்காதேங்கிறார். எப்ப ஜெபம் பண்ணணும்னு தோணுதோ அப்ப எந்திரிச்சு ஜெபம் பண்ணு. அத ஆவியானவர் விரும்புறாரு. ஜெபம் பண்ணுன்னு நம்மளாவா நினைச்சு நம்ம மனசுக்குள்ள தோணும். ஜெபம் பண்ணணும் போல தோணும். அப்படி தோணுச்சா சிஸ்டர் மரியா சிஸ்டர்? ஆமென். அந்த நேரம் ஜெபம் பண்ணிரணும். ஆவியானவர் எதை செய்ய போறாருன்னு அர்த்தம். ஏதோ விபத்து வரலாம், அல்லது பிசாசு வாசம் முன்னாடி வந்து நினைச்சு நான் உட்கார்ந்து இருக்கலாம். எப்ப கதவை திறப்பாங்க உள்ள போகும்னு. அல்லேலூயா. ஆமென். அந்த நேரம் ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளை ஜெபம் பண்ண சொல்லுவார். அந்த நேரம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடணும். ஏதோ பிசாசு வந்து தாக்க போகுது. ஒரு சிலர் அழுது அழுது ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் உள்ள வந்துட்டா அந்நிய பாஷை பேசும்போது ஒரு சில நேரம் நான் அழுது அழுது பேசுவேன். அப்ப என்னன்னா யாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அழுது அழுது என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. ஒரு சில நேரம் சந்தோஷமா இருக்கும். ஜெபம் பண்ணும்போது ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுனால நம்மக்குள்ள என்ன செய்யறாரு? சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறார். ஒரு சில நேரம் சண்டை போடுற மாதிரி இருக்கும் அந்நிய பாஷை பேசும்போது. யாரையோ தாக்குற மாதிரி, அடிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி, கீழே தள்ளுற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்பனா யாரு கூடயும் ஆவியானவர் யுத்தம் பண்றாரு. அல்லேலூயா. யாரு கூடயும் ஆவியானவர் யுத்தம் பண்ணி அந்த மொத்த பிசாசு என்ன செய்யணும்? அடிச்சு விரட்டுறாரு. அல்லேலூயா. ஆமென். சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்றுவார். பிசாசு வெள்ளம் போல வருவான் நம்மளை தாக்க. அந்த நேரம் ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஆமென். படை தளபதியா மாறிடுவார். சேனையின் அதிபதியா மாறிடுவார். ஆமென். யுத்தத்தில் அவர் வல்லவரா மாறிடுவார். மாறி அந்த ஆவியை கூட எல்லாம் யுத்தம் பண்ணுவார். ஒரு சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொண்டு போட்டான்? 1000 பேரை கொண்டு போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எதிரிகளை சத்துருக்களை 1000 பேரை கொண்டு போட்டான். அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் வர்றாரு. நம்மளை எத்தனை பிசாசு தாக்க போகுதுன்னு தெரியல. வறுமையை கொண்டு வர்ற பிசாசு, பெருமையை கொண்டு வர்ற பிசாசு, பாவத்தை கொண்டு வர்ற பிசாசு, இச்சையை கொண்டு வர்ற பிசாசு. அல்லேலூயா. என்னென்ன பிசாசு நம்மளை வந்து தாக்க வருதுன்னு தெரியாது. ஆனா ஆவியானவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் வந்து யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தத்துல வல்லவர். அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணுகிற ஆவியானவரா இருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆகையினால இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சத்திய ஆவியானவரா இருக்கிறாரு. தேற்றரவாளனா இருக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்க, ஏசாயா 4 அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். ஏசாயா 4:3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் ஆமென் எருசலேமின் இரத்தப்படிகளை அது நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஆமென். அல்லேலூயா. போதும் சிஸ்டர். இங்க பாருங்க, இதுல சொல்லியிருக்கு நியாயத்தின் ஆவியானவர். அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி நியாயம் இல்லாம இருந்திருப்போம். அல்லேலூயா. எதையும் கண்டுக்கிறாம, ஆனா அபிஷேகம் வந்த உடனே நியாயமா இருக்க சொல்லுங்க ஆவியானவர். இவர் யாருன்னு கேட்டா நியாயத்தின் ஆவியானவர். அநியாயத்துக்கு துணை போக மாட்டார். அல்லேலூயா. நியாயமா இருப்பார். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நியாயமா இருப்பார். இவருக்கு பேர் நியாயத்தின் ஆவியானவர். நியாயமா பேசும்பார். நியாயமா இருக்க சொல்லுவார். ஆமென். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? சுட்டெரிப்பின் ஆவியானவர். ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அக்கினியா உள்ள இறங்கி சுட்டெரிச்சிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாதது ஆமென் விட்டு பழைய பாவம் விட்ட பழைய பாவம் ஆமென் விட்ட பழைய பாவம், பழைய உளையான சேட்டு, பழைய நண்பர்கள், அவங்களாம் வந்து நம்மளை என்ன செய்வாங்க? மறுபடியும் கரைப்படுத்த பார்ப்பாங்க.
அல்லேலூயா. அப்ப சுட்டெரிப்பின் ஆவியானவர் வந்து என்ன செய்வாரு? அந்த எண்ணங்கள்லாம் சுட்டெரிச்சு போட்டுருவாரு. பிசாசின் கிரியையெல்லாம் சுட்டெரிச்சு போட்டுருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவருக்கு பேரு சுட்டெரிப்பின் ஆவியானவர். அல்லேலூயா. ஒரு சபை சொல்றாரு, 300 பேர் இருந்தாங்களாம் ஒரு சர்ச்சில. ஆவியானவரை நம்பாம, அபிஷேகத்தை நம்பாம, அப்படி இருந்ததுனால 300 பேர் 30 பேர் ஆயிட்டாங்களாம். சபையை நான் சிதறடிச்சிருவேன். ஆட்கள் சிதறி போயிடுவான். எந்த சபை பரிசுத்த ஆவியை நம்பலையோ அந்த சபை உருப்படாது. எந்த சபை ஆமேன் அந்நிய பாச அப்புறம் சொல்றாரு, அப்ப அந்நிய பாசுற சபையை அந்நிய பாச பேசுற சபையில நீ என்ன செய்யும்? அந்த பக்கமே என்னால போக முடியாது. அவங்கள சுற்றிலும் ஒரு அக்கினி என்ன செய்யும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்க போனாலே நான் ஓடி வந்துருவேன். அல்லேலூயா. அந்நிய பாஷைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அக்கினி பாஷை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியலையோ, எல்லாம் புரிஞ்சா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே புரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இங்க வந்து ஆவியானவர்கிட்ட வந்து கிளாஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. இது எப்படி வரும்? இது எப்படி நீங்க பேசுவீங்க? இது எப்படி மின்சாரம் வந்து தாக்குறது மாதிரி இருக்கும்? இது எப்படி நடக்கும்? இப்படி கிளாஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விசுவாசம்னா விசுவாசிக்கணும். விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, அதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்காத, காணாம விசுவாசி, அதான் விசுவாசம். அல்லேலூயா. நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் போறேன், நான் பிதாவிடத்துல ஜெபம் பண்ணுவேன். அவர் வந்து வேற ஒரு தேற்றவாளனை என்ன செய்வாரு? அனுப்புவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? பரிசுத்த ஆவியில பாருங்க, அதான் படுற மாதிரி, அவிசுவாசப்படுற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதோ புரியலையோ, நம்பு, விசுவாசி. போக போக உன்னை பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ள உன்னை புரிய வச்சுதான் கூட்டு போவார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்குள்ள உன்னை தெளிவுபடுத்திட்டு தான் கூட்டு போவாரு. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படியாப்பட்ட ஆவியானவர் பார்ப்போம். இந்த ஆவி பயமுள்ள ஆவி கிடையாது. அப்ப பாப்பான்னு சொல்றாங்க. வந்தவொடனே எனக்கு இது பயமா இருக்குது. ஆமேன். இந்த பாப்பா சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குது. பாசு தொட்டவொடனே எனக்குள்ள பயம். கையெல்லாம் நடுங்குது. அல்லேலூயா. பிசாசு கொண்டு வர்ற பயம் வேற. ஆமேன். ஆவியானவர் கொண்டு வர்ற பயம் வேற. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பயம் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அந்த பச்சை பிள்ளைகளை தொட்ட உடனே அப்படியே என்ன செய்யுது? மின்சாரம் தாக்குன மாதிரி பின்னாடி விழுகுதுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். பிசாசு கொண்டு வர ஒரு பயம் இருக்குது. அது மரண பயம். எதுக்கு எடுத்தாலும் பயம். பள்ளியை பார்த்தா பயம், தவளையை பார்த்தா பயம். அல்லேலூயா சொல்லுங்க. திடீர்னு வீட்டுக்கார பார்த்தாலே பயம். என்னையா நல்லா முடியா திருதுன்னு முழிக்கிற, எனக்கு பயமா இருக்கு. அல்லேலூயா. திடீர்னு வீட்டுக்காரமா பார்த்தாலே பயம். ஏய், என்ன உன் முகத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்குது, போய் என்ன செய்ய, முகம் கழுவி பவுடர் போட்டு வா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. இந்த பயம் வந்து பிசாசு கொண்டு வர்றது உலக பிரகாரம் பயம். அல்லேலூயா. ஆமேன். ஊழியக்காரங்க வந்து தொடும்போது, ஜெபிக்கும் போது, ஆமேன், ஆவியின் அக்கினியினால் நிரப்பும் போது, அப்ப என்ன செய்யுது? ஒரு பயமா இருக்குது. கை கால்லாம் நடுங்குது. ஆமேன். என்ன இது? இது என்ன பயம்னா, இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. இது கர்த்தருக்கு அதான் நம்ம இந்த ஆவியானவர், ஆமேன், இவர் பயத்தின் ஆவியானவர் இல்ல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி தெளிந்த புத்தியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. தெளிவா இருக்கணும். சும்மா என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் போலயும் நம்ம பெற்றுக்கூடாது. தெளிவா பேசி, பாஸ்டர்ட்ட கேள்வி கேட்டு, கரெக்டா நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நீ எந்த ஒரு காலமும் பெற முடியாது. இந்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெளிவே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியா நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவே வரணும். அல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஆமேன், வந்து கீழ்ப்படிந்து விசுவாசமா என்னையும் நிரப்புங்க ஆண்டவரேன்னு தாகமா கேட்டா போதும், உங்களை ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. உங்களை ஆவியார் நிரப்புவார். எந்த கேள்வியும் கேட்காதனா அப்படித்தான். ஏன் அபிஷேகம் பெற்றுக்கிட்டியாப்பா? இல்ல பெறல, என்ன செய்யணும்ப்பா? உபவாசம் இருக்கணும். நல்லா உபவாசம் இருந்தேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அபிஷேகம் ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்கன்னு. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் எனக்கு ஊற்றவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வனாந்தரத்துல காட்டுக்குள்ள போய் நாங்க எல்லாம் வாலிபர்கள்லாம் போய் ஜெபம் பண்ணும் போது, அப்ப ஆவியானுடைய வல்லமை ஊட்டினாரு. நான் ஒரு ஆர்சி கிறிஸ்தவன்.
அல்லேலூயா. அபிஷேகத்துக்காக போய் என்ன செய்யறோம்? ஆமா, ஒண்ணுமே ஒரு கேள்வியும் கேட்கலங்க. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னு தாகமா கேட்டா ஆண்டவர் இறங்கி வந்தார். இப்போ போக 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 எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்லணுமா? கலெக்டர் வரைக்கும் படிச்சவர் அபிஷேகம் பெற்றிருக்கிறார். டாக்டர் வரைக்கும் படிச்சவங்க என்ன செய்யறாங்க? ஆமேன், அபிஷேகம் பெற்றிருக்காங்க. ஜோசப் ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். உம்மை உம்மை நம்பி நான் ஒரு பாக்கியவான் ஒரு பாட்டு பாடியிருப்பான். பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, இப்படி என்ன செஞ்சிருக்கு இந்த பாட்டெல்லாம் பாட ஒரு டாக்டர். ஆமென். அந்த டாக்டர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறார். நீ ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா ஒண்ணு டாக்டர் படிச்சுட்டு வந்து கேளு, இல்லைன்னா கலெக்டர் ஆயிட்டு வந்து கேளு. படிச்சதே 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ். கேள்வியை பார்த்தா கலெக்டர் கேள்வி, டாக்டர் கேள்வி. அல்லேலூயா. இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வந்து என்ன செய்யணும்? அந்த ஆமென் 120 பேர் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொன்னது போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆமென் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் மேல் வீட்டு அறையில காத்திருங்கன்னு 120 பேர் போய் ஒருமனப்பட்டு காத்திருந்தாங்க. அவங்க எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி அபிஷேகம் வந்த உடனே பாவமெல்லாம் பறந்துருச்சு, சாபமெல்லாம் பறந்துருச்சு, பிசாசெல்லாம் ஓடிருச்சு, சினிமா சிகரெட்டு சாராயம் எல்லாம் ஓடிருச்சு. கைத்தட்டி இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இவரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சில நேரம் ஆவியானவர் இறங்கி வரும்போது சொல்றாரு, ஆமென், இவங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகுது. வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு. ஆமென். இவங்க பலவீனம் மாறுது. இவங்க இருதய பலவீனத்திலிருந்து சுகம் கொடுக்கிறேன். இவங்க வயிற்று பிரச்சனையிலிருந்து சுகம் கொடுக்கிறேன். இவங்க நுரையீரல இருந்து சுகம் கொடுக்கிறேன். இவங்க சிறுநீரக கிட்னி பாதிப்புல இருந்து சுகம் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைவீங்க. லட்சக்கணக்குல கிட்னி எல்லாம் ஃபெயில் ஆயிருச்சுன்னா என்ன செய்யணும்? அவ்வளவுதான், சாவுதான். ஆமென். கொஞ்ச நாள் என்ன செய்வாங்க? ரத்த சுத்திகரிப்பு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மரணம் தான். இலவசமா ஆவியானவர் சுகம் கொடுத்துருவாரு. கிட்னியவே புது கிட்னியா மாத்திருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ரத்தம் முழுவதும் சுத்தமா சுத்திகரிச்சிருவாரு. அல்லேலூயா. கண்ணு சுகமாயிரும், இருதயம் சுகமாயிரும். ஆமென். இருதய வீக்கத்தை தேவன் என்ன செஞ்சிருவாரு? சுகப்படுத்திடுவாரு. கட்டி அப்படியே வேரோட பிடுங்கிருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனாலதான் இந்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம என்ன செய்வோம்? பலனடைவோம். ஆமென். அல்லேலூயா. இவருக்கு பேரே என்ன சொல்லுங்க? பரிசுத்த ஆவி. அசுத்த ஆவின்னு ஒரு ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவின்னு ஒரு ஆவி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா நமக்குள்ள பரிசுத்தமாவே என்ன வரும்? பரிசுத்தமா வாழணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஆவியில நிரம்பினோம், அந்நிய பாஷை பேசணும், அம்மா அப்பாவை சுவிசேஷம் சொல்லணும், அவங்கள சபைக்கு எப்படியாவது கூட்டு வரணும், நண்பர்களை சுவிசேஷம் சொல்லணும், அவங்கள ஏசப்பா பிள்ளைங்களா மாற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சாட்சியா வாழணும். இப்படி பரிசுத்த எண்ணமா உண்டாகிட்டு இருக்கோம். அதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட வந்தா இந்த நடபடியெல்லாம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி வரலைன்னா அசுத்த ஆவி வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரலைன்னா பாருங்க, ஒரு மனுஷனுடைய உடலுக்குள்ள 2 ஆவியினாலதான் குடியிருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவி குடியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அசுத்த ஆவி குடியிருக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த மனுஷனுடைய உடம்புல ஏதாவது ஒரு ஆவி தான் குடியிருக்கும். ஆமென். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்க, அதே போல வெண்ணிலா பாப்பா சாட்சி சொன்னாங்க. ஆமென். ஒரு மின்சாரம் தாக்குனது மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. தாக்குன உடனே ஏதோ ஒண்ணு என்னிடத்துல இருந்து போன மாதிரி இருந்துச்சு. அப்படி போன உடனே என்ன செஞ்சுச்சு? பரிசுத்த ஆவி அபிஷேகம் வந்து அந்நிய பாஷை பேசினாங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய உடம்புல ஏதாவது ஒரு ஆவி என்ன செய்யும்? குடியிருந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு பரிசுத்த ஆவி இருக்கும், இல்லைன்னா அசுத்த ஆவி இருக்கும். 2ல ஏதாவது ஒரு ஆவி குடிகொண்டுகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆமென். இன்னொரு வசனம் வாசிப்போம்.
எரேமியா 2:13 வாசிங்க. எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகள் செய்தார்கள். நல்ல கவனமா கவனிங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க நல்லா ஒரு பாப்பா சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர், இங்க இருக்கும்போது நல்லா இருக்கு, நல்லா உணர்ந்து ஜெபம் பண்றேன், நல்லா என்ன செய்யறேன், உணர்ந்து என்ன செய்யறேன், ஆண்டவரை தேடுறேன். இன்னொரு பாப்பா சாட்சி சொன்னாங்க. ஆமீன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர், இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்னால காத்துக்கொள்ள முடியல. ஆவியானவர் என் மேல வல்லமையா இறங்குறாரு, ஆனா அந்த ஆவியை என்னால காத்துக்கிற முடியல. அதான் என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஆகிய ஆமேன் என்னை என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆண்டவர் ஊற்றுறாரு, நம்ம பெற்றுக்கொள்றோம். எங்க போய் எந்த தொட்டியில போய் ஊத்திடுறோமா? வெடிப்புள்ள தொட்டியில ஊத்திக்கிட்டே இருக்கிறோம். நிரம்பும் நிரம்பும் நிரம்பும்னா அங்கிட்டு என்ன செய்யுது, வெடிப்புல போய்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. வெடிப்புல போய்கிட்டே இருக்குது. செல்போன்ல பார்த்தா செல்போன்ல வெடிப்புள்ள தொட்டி நிறைய இருக்கு. ஆமென். டிவில வெடிப்புள்ள தொட்டி நிறைய இருக்குது. இருதயத்துல வெடிப்புள்ள தொட்டி நிறைய இருக்குது. ஆவியானவர் வந்து நிரம்ப 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 என்ன செய்யுது, வெடிப்புள்ள தொட்டியில என்ன செய்யுது, லீக்கேஜ் ஆயிருது. அந்த லீக்கேஜை சரிப்படுத்து. அதான் எப்பயும் போல நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுக்கப்புறம் இவர் வழி நடத்துகிற ஆவியானவர். வாசிக்கலாம். ஆமென். வாசிப்போம். 2 சாமுவேல் 2:1. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதுக்கு ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க போறதா இருந்தாலும் யார்கிட்ட கேட்டுதான் போகணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் போகணும். நமக்கு ஆண்டவர் காலை படைச்சாரு, கையை படைச்சாரு, கையில பணத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு எங்கேயாவது போயிடக்கூடாது. எங்க போனாலும் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா இங்க போகவா வேண்டாமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். ஒரு ஃபேமிலி சாட்சி சொன்னாங்க. ஏசப்பா, அங்க குடும்பமா சினிமா தியேட்டருக்கு போற ஆண்டவர், இயேசுவே எங்களை பாதுகாத்து எந்த விபத்து ரோட்ல வந்துடக்கூடாது. ஆமேன். அங்க தியேட்டருக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா சினிமா பார்க்க போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அங்க ஆமா, அவன் என்ன செய்ய, வில்ல ஹீரோவை அடிக்கும் போது ஏசப்பா சோத்திரம் காப்பாத்துங்க, அங்க என்ன செய்யுது, ஆமா ஏசப்பாவை கூப்பிட்டு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, வழி நடத்துகிற ஆவியான். சினிமா தியேட்டருக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் போனோம். நாங்க டாஸ்மார்க் கடைக்கு போகும்போது ஏசப்பா கேட்டுட்டு தான் போனோம். சிவாஜி கணேசன் மாதிரி 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. 2 மனசு 2 இருதயம் கேட்டுட்டு, ஒண்ணு உங்களுக்கு, இன்னொன்னு சிவாஜி கணேசனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுதான் வெடிப்புள்ள தொட்டி. அல்லேலூயா. அதனால முன்னாடிலாம் என்ன கேட்கறாங்க, நம்ம என்ன செய்யலாம், செல்ல என்ன பாக்குறாங்க, என்ன கேட்கறான்னு கண்டுபிடிச்சலாம். இப்ப அழகா ஹெட்செட்டை மாட்டிக்கிறாங்க, டேப் மாட்டிக்கிறாங்க. அவங்க சாட்டுக்கு பைத்தியம் மாதிரி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. பைத்தியம். நான் ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டே போனான். நான் கொஞ்சம் நின்று குறுகுறுன்னு பார்த்தேன், காதில் எதுவும் மாட்டிருக்கானான்னு பார்த்தேன். ஆமேன். அப்படி எதுவுமே இல்லை. அவங்க சொல்றாங்க இயற்கையாவே அப்படித்தான் ஆயிட்டாங்கிறாங்க. அவனா சிரிக்க, அவனா பேச. ஆமேன். பைத்தியமாக்கிறோம் செல்லு. அல்லேலூயா. ரொம்ப கவனம். ஆமேன். என்ன எங்க போறதா இருந்தாலும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு போ. ஒரு சில இடத்துக்குலாம் ஆண்டவர் போக விட மாட்டாரு. போகாத, அங்க பிசாசு இருக்குது அந்த வீட்டுக்குள்ள.
அவங்கள போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்குது, குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்குது. நீ போனேன்னா அந்த பிசாசு ஒன்ன பிடிச்சுக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போகும்போது, ஒரு ஊருக்கு போகும்போது, அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட கேட்டுட்டு போ, சித்தமான்னு கேட்டு போ. போய் பிசாச கூப்பிட்டு வந்துடாத. எங்கேயும் போய் என்ன செய்யாத, பிசாச கூட்டு வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற ஆடுகள்லாம் சுகம் இல்லாம ஆக்கிறாத. ஆண்டவர் போக சொன்னா போ, வேண்டான்னா போகாத. தாவீது பாருங்க என்ன செய்யறான், ஆமா கர்த்தர்ட்ட விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் அந்த மாதிரி ஊருக்கு போறேன், போகவா வேண்டாமா? கர்த்தர் என்ன சொல்றாரு, போங்கிறாரு. அல்லேலூயா. அது எங்க போகணும்? அவருக்கு போன்ட்டாரு. பேசாம போயிட வேண்டியதானே. ஆண்டவரே எந்த ஊருக்கு எப்படி போகணும்? இந்த தெரு வழியே போகணுமா, 2வது தெரு வழியே போகணுமா, 3வது தெரு வழியே போகணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கணுங்க ஆண்டவர்ட்ட. எப்பயும் போற வழியிலேயே போகாத, 2 வழி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வழியில போகாத, வழியை மாத்தி போவோம் பாரு. ஏன்னா அங்க ஒரு பிசாசு இருக்கு அவனை அட்டாக் பண்றதுக்கு. ஏன்னா வழியை மாத்தி போவோம் பாரு. ஆவியானவர் சொன்னா வழியை மாத்தி போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் வேண்டான்னா நின்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டான்னா நின்றணும். ஒரு அடையாளம் சொல்றேன் பாருங்க. ஆமீன். நானும் சிஸ்டர் என்ன செஞ்சோம், ஒரு தம்பி மேரேஜுக்கு நிச்சயம் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க என்ன செய்யறோம், சரி நிச்சயம் நல்ல சந்தோஷம், பையனுக்கு கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷம் சொல்லி நாங்க போறோம். சிஸ்டர் மனசு ரொம்ப துக்கமாவே இருந்துச்சு அன்னைக்கு முழுவதும். என்கிட்ட வந்து வீட்டுல சொன்னாங்க, எனக்கு சந்தோஷம் பையனுக்கு கல்யாணம் முடியுது. ஆமீன். அவங்களுக்கு மனசு துக்கமாவே இருந்துச்சா. வந்து வீட்டுல வந்து சொன்னாங்க, எனக்கு அப்புறம் எனக்கு கஷ்டமாயிடுச்சு, ஒருவேளை ஆண்டவர் சித்தம் இல்லாம நடக்குதோ என்னமோ அப்படின்னு சொல்லி. அதே போலயே பாத்தீங்கன்னா அவங்க குடும்பமா சேர்ந்து வாழ அல்லேலூயா பிரிஞ்சுட்டாங்க. அவன் ஆண்டவர்ட்ட கேட்காம செஞ்ச திருமணம், ஆண்டவர்ட்ட கேட்காம போற இடம், அல்லேலூயா ஆண்டவர்ட்ட கேட்காம எடுக்கிற முடிவுகள், என்னன்னாலும் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம கல்லையோ மண்ணையோ என்ன செய்யல, கும்பிடல, வணங்கல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம். ஆமே. நம்ம கேட்ட ஆண்டவர் பேசுவாரு. ஊழியக்காரன் மூலமா பேசுவாரு, வசனத்து மூலமா பேசுவாரு, சொப்பனத்தின் மூலமா பேசுவாரு. நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குற்றாலத்துக்கு நாங்க போகணும்னு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே முடிவு எடுத்தோம். இது ஒரு 10 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சரின்னு சொல்லி எல்லாம் போகணும்னு சொல்லி முடிவு எடுக்கும் போது, ஆமேன், ஆண்டவர் சொன்னாரு போக வேண்டாம்னு சொல்லினார். நான் ஏற்கனவே வரலன்னு இருந்தேன். அப்புறம் வர்றேன்னு சொன்னேன். சரி நானும் வர்றேன்னு ஒரு நாள் என்ன செய்ய, சொப்பனத்து மூலம் பேசினாரு, இந்த குற்றால டூரை கைவிட சொல்லினார். நான் சொன்னேன், எல்லாரும் கேள்வி பண்ணாங்க. ஆமேன், எல்லாரும் கேள்வி பண்ணாங்க. பாஸ்டுக்கு வர விருப்பம் இல்லை, ஏற்கனவே வேண்டாம்னாரு. இப்ப ஆண்டவர் சித்தம் இல்லைங்கிறாரு. அப்புறம் இதையும் சொன்னாரு, இந்த சகோதரனுக்கு அங்க குற்றாலத்துல வச்சு என்ன செய்ய, ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொன்னார். அதையும் சொன்னேன். போறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், ஆண்டவர் இப்படி காமிக்கிறாரு, இப்படி வேண்டாம். எல்லாம் கைதட்டி என்ன செஞ்சாங்க, ஏளனம் பண்ணி சிரிச்சாங்க. அதே மாதிரி குற்றாலம் போனோம். அதே மாதிரி அந்த சகோதரனை ஒரு டாட்டா சும்மாக்காரன் தூக்கி விட்டு என்ன செஞ்சு, ஆமா முகமெல்லாம் ரத்தம், பாசையா நான் சாக போறேன், என் மனைவி பிள்ளையை நீங்க என்ன செஞ்சீங்க, காப்பாத்திங்க, நீங்க பாத்துக்கோங்க. அல்லேலூயா. போகும்போது சந்தோஷமா போனோம், வரும்போது ரத்த கலரியா வந்தோம். அல்லேலூயா. முன்னாடியே ஆவியானவர் என்ன செய்வாரு, காட்டுவாரு, சொல்லுவாரு, வெளிப்படுத்துவாரு. விளையாட்டு கிடையாதுங்க. நம்ம தேவன் என்ன செய்யறாரு, நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார், வழி நடத்துகிற ஆவியானவரா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமே. நான் சொல்றேன், கடன் எல்லாம் அடைச்சு முடிச்சிருவாருங்க. ஆவியானவர் கடன் எல்லாம் என்ன செஞ்சிருவாரு, சுக்குநூறா உடைச்சு விட்டுருவாரு. ஆமேன். ஆவியினால எல்லாம் ஆகும். நீங்க மட்டும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்களேன், நீங்க மட்டும் அவருக்கு கீழ்ப்படியுங்களேன், நீங்க மட்டும் அவர் வழி நடத்தலுக்குள்ள நீங்க வந்துருங்களேன், அழகா உங்களை கொண்டு போய் உங்களை என்ன செஞ்சிருவாரு, ஆமா வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அழகா நேக்கா உங்களை தப்பிக்க வச்சிருவாரு, உங்களை கை தூக்கி விட்டுருவாரு. அல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி சோதிக்க இடம் கொடுக்க மாட்டாரு, தாங்கக்கூடிய பலனை கொடுப்பாரு, தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கு அவர் உண்டாக்குவார். கைத்தட்டி இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா.